போடுறா வெடிய இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா அயர்லாந்தை வீழ்த்தி இந்த T20 வேர்ல்டு கப்பை வெற்றியோட தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் அயர்லாந்துக்கும் நடந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 163 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீமில் இருக்கிற 2 மெண்டிஸ் தான். ஏன்னா குசால் மெண்டிஸ், கமில் மெண்டிஸ் இவங்க தான் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் 10 நிமிஷங்காவும் கமில் மிஸ்ஸராகவும் நல்ல பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க. இவங்க தான் அவுட் ஆனாங்க அப்படின்னா பவன் ரத்னியாக்கே, துனித் வெள்ளாளக்கேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து விக்கெட் போயிடுச்சுங்க. ஏன்னாப்பா 4 விக்கெட் வேகமாக போயிடுச்சுன்னு நினைக்கும் போது அப்போ தான் குசால் மெண்டிஸ் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்தினார். இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கமில் மெண்டிஸ் நான் அதிரடியாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி 19 பாலில் 44 ரன் எடுத்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. இவங்க 2 பேரோட இன்னிங்ஸ்னால இன்னைக்கு ஸ்ரீலங்கா 20 ஓவர் முடிவில் 163 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு டார்கெட்டை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எப்பா 163 ரன் அப்படின்றது அவ்வளோ பெரிய டார்கெட் இல்லை, இந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்லேருந்தே பவுலிங்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெர்லிங்கோட விக்கெட்டை வேகமாக எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அடையரும் டெக்டரும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை போட்டு பில்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அடையரோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாங்க. அப்புறம் சரி அடுத்தடுத்து விக்கெட் போய் நினைக்கும் போது அப்போ தாங்க டெக்டரும் டக்கரும் நல்லா டக்கராக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இப்படி டாப் டக்கராக விளையாடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தாங்க வந்து பார்த்தீங்கன்னா டக்கர் ஃபஸ்ட் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் டெக்டர் அவுட் ஆனார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீக்ஷனா வந்து ஒரே ஓவரில் அடுத்தடுத்து 2 விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க. இதனால வந்து அயர்லாந்து பேட்ஸ்மேன்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியல. 143 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதனால இந்த மேட்சை ஸ்ரீலங்கா 20 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி இந்த T20 வேர்ல்டு கப்பை வெற்றியோட தொடங்கியிருக்காங்க. உண்மையிலே இது இலங்கைக்கு தேவையான வெற்றி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இங்கிலாந்து கூட வந்து இலங்கை T20 சீரீஸில் ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்பை நாங்கள் வெற்றியோட தொடங்குவோம் அப்படின்னு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இலங்கை வந்து அடுத்தடுத்த மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.